Hi friends, welcome back to my channel. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு சூப்பரான வறுவல் செய்ய போறோம். இது ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் சுவையில. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இது நிறைய சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கு இந்த கிழங்குல. இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஃபைபர் நிறைஞ்சிருக்கு, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லா உதவி செய்யும். அதே சமயத்தில் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட இதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பொட்டாசியம் இருக்குது, நிறைய விட்டமின் ஏ, சி எல்லாம் இருக்குது. அதனால் இது நல்ல சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு கிழங்கு. இதை கண்டிப்பாக நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இதை வந்து நம்ம அப்படியே வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டும் நம்ம செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தோலை சீவிட்டும் செஞ்சுக்கலாம். இது என்ன மஞ்சளாக இருக்குதுன்னு பார்ப்பீங்க. நான் இருக்கிற ஏரியாவில் எனக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த மாதிரி மஞ்சளாக இருக்கிற கிழங்கு இன்னுமே சத்துக்கள் நிறைய இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கிடைச்சிதுன்னா நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து ரொம்ப வெங்காயம் தக்காளி எல்லாம் நிறைய தேவைப்படாது. சின்ன சைஸில் ஒரு வெங்காயமும் ஒரு 4-5 பல்லு பூண்டு நறுக்கி போட்டு செஞ்சிங்கனாலே ரொம்ப மணமாக சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சின்ன சைஸ் வெங்காயமும் 4-5 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கிக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்ப்பொடி, 1.5 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுக்கணும். உப்பு டேஸ்ட்டுக்கு. இப்போது ஒரு அகலமான ஒரு பேனில் 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணிக்கணும். நல்லா சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகத்தை போட்டு நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயமும் பூண்டையும் சேர்த்து கருவேப்பிலையும் கூடையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது நல்லா ஓரளவுக்கு வதங்கட்டும். கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். இந்த அளவுக்கு வதங்கலாம். இப்போ இதில் வெறும் பூண்டு போடுறதுக்கு பதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு செய்யலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ இது வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். வேக வச்சுட்டு தோலை உரித்து கட் பண்ணி செய்யும்போது குழஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி தோலை சீவிட்டு கட் பண்ணி செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு குழையாமல் சூப்பராக வரும் வறுவல். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அப்போ கட்டுன்னு வெந்துடும் இது சீக்கிரமாக. இப்போ இதில் நிறைய தண்ணியெல்லாம் விட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த எண்ணெயில் வதங்கும் போது பாதி வெந்துடும். இது ரொம்ப சீக்கிரமாக வேகக்கூடியது இது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மாத்திரம் இப்போ சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 கையளவு தண்ணி தெளித்தோன்னா மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி தண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை வேக வச்சுக்கணும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சி போயிடும். அப்போ வறுவல் ரொம்ப நல்லா டேஸ்டியாக வராது. இப்போ பாருங்கள், ஒரு 5-6 நிமிஷம் தான் நான் வச்சேன் மூடி போட்டு. இப்போ நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் அதை கரண்டியாலேயே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், நல்லா கட் ஆகுது. சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சிங்கன்னா போகிறோம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மிளகா, தனியா, பெருங்காயப்பொடி, மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மிளகாயெல்லாம் நல்லா கோட்டிங் ஆகணும் இந்த கிழங்குல. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன்லேயோ இல்லை இரும்பு கடாயிலையோ செஞ்சிங்கன்னா இந்த வறுவல் சூப்பராக வரும். பாருங்கள், நல்லா கலர் மாதிரி நல்லா ஒரு கோட்டிங்கில் நல்லா முருகலாக வந்துருச்சு. ரொம்ப கிறிஸ்பியெல்லாம் வராது, பட் அதே சமயத்தில் நல்லா வருந்து சூப்பராக வரும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு. ஆனால் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நீங்கள் வறுக்கணும்.
நல்ல அட்டகாசமான ஒரு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழையும் தூவிட்டோம்னா நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அட்டகாசமான சக்கரவள்ளி கிழங்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வச்சு கொடுக்கலாம். அது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லா சூப்பரான ஒரு மேட்சிங்காக இருக்கும். இந்த ஸ்வீட்டான கிழங்கோட காரம் உப்பெல்லாம் சேர்க்கும் போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.